ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பவதாரணி இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு தெரிஞ்ச நிலையில் அவங்கள பற்றிய நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வலம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவதாரணி இறந்து 7 நாட்கள் ஆகிற நிலையில் அவங்களுக்கு இன்றைக்கி 7வது நாள் படையல் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க வீட்டில் நிறைய பூஜைகள்லாம் நடந்திருக்கு. நிறைய அவங்களோட வழக்கம்படி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் பூஜை எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த காக்காவுக்கு சாப்பாடுன்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா, அப்படி சாப்பாடு வைக்க போகும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காக்காக்கள் அங்கே வந்து வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு நிறைய காக்கா இருந்தாலும் ஒரே ஒரு காக்கா மட்டும்தான் வந்து சாப்பிட்ருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்படி சாப்பிட்ருக்கும் சமயத்தில் அதை வந்து இளையராஜா பார்த்தும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துமே சரி, ரொம்பவே கண்கலங்கி அழுதுருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளோட பவதாரணியை வந்து சாப்பிட்டதா வந்து அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக பவதாரணி கூட கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா இது அப்படின்னு கேட்டால், எஸ், இதை வந்து சபரிராஜுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய காக்கா அங்கே இருந்துச்சு, ஒரு காக்கா மட்டும்தான் வந்து சாப்பிட்ருக்கு. எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பவதாரணியே வந்து அந்த காக்கா உருவில் வந்து சாப்பிட்டா மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் அந்த படையல்கள் இல்லாமல் பவதாரணிக்கு பிடித்த உணவுகளை மட்டுமே வைக்கவே கிட்டத்தட்ட வந்து அதை அவங்க ரொம்பவே இன்னும் ட்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலிட் ரீசனாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பொண்ணுக்குள்ளே இவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பவதாரணிக்கு அவங்க அப்பா வந்து பாட ஆரம்பித்தாலே வந்து ரொம்ப எமோஷ்னலாக அட்டாக் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ அதனாலேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ளே அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்குமாம். ஒரு இளையராஜா சாரோட மிகப்பெரிய ஒரு ரசிகையாக வந்து நம்மளோட பவதாரணி இருந்திருக்காங்க, அப்பாவும் தாண்டி. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பவதாரணி கல்யாணத்து அப்போ கூட கையில் தாலி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதும் கூட நம்மளோட இளையராஜா சார்கிட்ட, நீங்கள் எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க, அப்போ தான் நான் வந்து தாலி கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இளையராஜா சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, நான் பாட மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாடினா நீ வந்து அழ ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வந்து இன்றைக்கி மங்களகரமான நாள், அழக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து அவங்கள அழகாகனா பாட்டும் பாடாமல் இருந்திருக்காங்களாம். ஸோ எப்பயுமே வந்து இளையராஜா சாரை பாட சொல்லி கேட்டுகிட்டே வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட பவதாரணி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ அவ்வளோ க்ளோஸாக இருந்த ஒரு பெண் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னும் போது அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவங்கள புதைச்ச அதே பண்ணை வீட்டிலே தான் நம்மளோட இளையராஜா சார் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்காராம். இப்போ வரைக்கும் பவதாரணியோட அந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்க வந்து ரொம்ப கண் கலங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து பாடிக்கிட்டே இருக்காராம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மூடில் அந்த பாட்டை வந்து அவர் ஃபோட்டோ முன்னாடி பாடிக்கிட்டே இருக்கார். ஒழுங்காக சாப்பிட மாட்டுறாரு, அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டுறாரு. அவர் நினப்பாகவே இன்னும் கூட அவர் வந்து அங்கேயே இருக்கார் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் கூட வந்து அதை பெயின் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் திரும்ப வந்து வருவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் இருந்தாலும் கூட பவதாரணி அது மட்டும் இல்லாமல் இளையராஜா சார் இவங்க 2 பேருமே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்காங்க, அப்பா மகள் அப்படின்ற உறவை தாண்டி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் பண்ணுறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.